விபச்சாரம் செய்யாதே. சில விஷயங்கள் தவறுன்னு நமக்கு நல்லா தெரியும், ஆனால் அதை ஆரம்பிக்கும் போது சரின்னு தான் தோணும். இந்த அட்டென்ஷன்லையும் ஃபீலிங்ஸ்லையும் தான் நம்ம பலவீனம் மறைஞ்சிட்டு இருக்கு. நீ தவறா போறேன்னு உனக்கு நல்லா தெரியும், ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப் போகணும்னு உன் மனசு சொல்லுது. முழுசா நம்புற ஒருத்தரை நீ பாதியிலே விட்டுருவியா உன் ஆசைக்காக? ஒரு நொடி ஆசைக்காக உன் வாழ்நாள் நம்பிக்கைய நீ உடைக்க கூடாது. காதல் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, அது ஒரு பொறுப்பு. யாரும் பார்க்காத நேரத்துல பண்ணாலும் தப்பு தான். நான் என் ஒய்ஃபோடைய நம்பிக்கையை காப்பாற்றுவேன். நீங்க? மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ரிச்சர்டாசன். இது ஜென்சி கோட் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 2026ல என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கமாண்ட்மெண்ட், மோக பாவம் செய்யாதே. அதாவது யூ ஷால் நாட் கமிட் அடல்ட்ரி. மனைவியை ஏமாத்தாதீங்க, கடவுளை ஏமாத்தாதீங்க, யாரையுமே ஏமாத்தாதீங்கப்பா. நம்மளோட இந்த உடல் எவ்வளவு புனிதமானது, ஹோலி ஸ்பிரிட்டோட டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்போ அந்த உடலையும் மனசையும் நம்ம வந்து எவ்வளவு புனிதமா பாத்துக்கணும். இன்னைக்கு இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த ஆள் வருவாங்களா, யார் கூட வேணா நம்ம உறவு வச்சுக்கலாமா. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் சொல்லுவாங்க. ஆனா நாங்க சேர்ந்தாதானே பிரியறதுக்கு, நாங்க தான் சேரவே இல்லையே, லிவிங் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ், பவ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு சுத்துறாங்க. இது வந்து சும்மா ஜாலிக்கு தானே, சும்மா ஃபன் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு, ஃபிளர்ட்டிங் தானே அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்குலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது வெறும் நெருப்பு தானே அப்படின்னு சொல்லி சுத்தி நின்று சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாள் அந்த நெருப்பு உங்க வீட்டை மொத்தமா பத்தி எரிக்கும் பொழுது அன்னைக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க, இதெல்லாம் நம்ம பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். இந்த மாடர்ன் கல்ச்சரு, இன்ஸ்டன்ட் பிளஷர்ஸ், இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அந்த டைமுக்கு மட்டும் நல்லா இருக்கும். ஆனா லாங் டேர்ம்ல அது ரொம்ப ரொம்ப கெட்டது. உங்க கணவனோட, உங்க மனைவியோட கண்ணுல இருக்கிற அந்த காதலுக்கு, உண்மையான அந்த அன்பிற்கு ஈடு இணையே கிடையாது இந்த உலகத்துல. ஜீசஸ் என்ன சொல்றாரு, நீ ஒரு பொண்ணை மனசுக்குள்ள தப்பா பார்த்தாலே அவங்களோட தவறு செய்ததற்கு சமம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா நாங்க என்ன பண்றது, எங்க பார்த்தாலும் கவர்ச்சி தான் இருக்கு. சினிமால இருந்து டிவில இருந்து எங்க பார்த்தாலும் கவர்ச்சி தான். அப்ப வந்து நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, நம்ம மனசு நம்ம கையில தான் இருக்கு. அண்ட் முக்கியமா இளைஞர்கள் கவனிங்க, இந்தியா தான் வந்து உலகத்திலேயே யங்கஸ்ட் கண்ட்ரி. அதிகமான இளைஞர்கள் இருக்கிற நாடு இந்தியா தான். அதனாலதான் உலக நாடுகள் எல்லாம் இந்த வர்த்தக துறையை வச்சு நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க. நட்ராத்திரி 12 மணிக்கு எதுக்கு ஃப்ரீ டேட்டா, ஏன் காலையில கொடுத்தா நாங்க யூஸ் பண்ண மாட்டோமா? அப்போ நம்மளுடைய நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிப்பதற்காக இவர்கள் செய்யும் சதி. உன்னை டயர்டாவே வச்சுக்கணும், உன்னை டயர்டாக்கி ஏமாத்தி உன்னுடைய நேரத்தெல்லாம் வீணாக்கி உன்னை அடிமையாகவே வைத்துக் கொள்ள வேண்டும், உன்னை ஊதாரியாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிறுவனங்கள் எல்லாம் செய்யும் சதி. உன்னை ஊதாரியாகவே வச்சுக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய எண்ணம். சோ அடல்ட்ரி தவறு, லாயல்ட்டி தான் கெத்து, மாசு. ஓகேவா? அப்படி உங்களுக்கு சீட் பண்ணணும், ஏமாத்தணும்னு தோணுச்சுன்னா உங்க பாஸை ஏமாத்திட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உங்க மாமியாரை ஏமாத்திட்டு ஹஸ்பண்டுக்கு ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு கொடுங்க. உங்களோட சோகங்கள்லாம் ஏமாத்திட்டு சந்தோஷமா இருங்க. சாத்தானை ஏமாத்திட்டு கடவுளோட இருங்க, கடவுளோட பிள்ளைகளா இருங்க. இந்த சங்க இலக்கியத்துலலாம் தலைவன் தலைவி ரொமான்ஸ் பாடல்கள்லாம் வரும்ல, அதுல தலைவன் வந்து நாடு விட்டு நாடு ரொம்ப தூரமா வந்துட்டு பொருள் தேடி வந்து போவான். பொருள் தேடி காடு மலை எல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் போவான். அப்ப தலைவி வந்து இவனுக்காக காத்துக்கிட்டு இருந்து பாடல்கள்லாம் பாடுவாங்க. காட்டுக்குள்ள வந்து 3 குட்டியை போட்ட அந்த தாய் புலி வந்து பசியோட காத்துட்டு இருக்குமே, அந்த புலி கிட்ட வந்து தலைவன் மாட்டிக்க கூடாதே அப்படின்னு சொல்லி பயம் கலந்த அந்த காதலுடன் அவங்க இங்க இருந்து பாடிட்டு இருப்பாங்க. சோ எவ்வளவு நாள் ஆனாலும் எவ்வளவு தூரம் போனாலும் அவங்க அவனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் லவ் அண்ட் ட்ரஸ்ட். இந்த டேட்டிங் ஆப்ல ஸ்வைப் பண்றதுக்கு பேர்லாம் லவ் கிடையாது. ஸோ கடவுள் சொன்னதை போல் டு நாட் கமிட் அடல்ட்ரி, மோக பாவம் செய்யாமல் இருப்பாயாக. நான் உங்க ரிச்சர்ட் ஆஸ்டின். நாளைக்கு இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இது உங்க ஜென்சி கோட். நன்றி, வணக்கம். டேய், வெளில வாடா. நீதானா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான்ல? அவ்வளோ கேவலமா போச்சு அவங்களுக்குலாம். எத்தனை நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஒரு பொண்ணை தனியா ரோட்ல நடக்க விடுறீங்களாடா? இதே நாங்க நின்றுட்டு இருந்தா விபச்சாரின்னு பட்டம் கட்டிடுங்க. அப்போ நீங்க பண்றது ஏங்க? நான் அப்படிலாம் இல்லைங்க, நம்புங்க. நீ மத்தவங்க மாதிரி இல்லைன்னா அப்படி நம்புறது? என் கூட ஒரு இடத்துக்கு வாங்க, ப்ரூவ் பண்றேன். எங்க? தோ அங்கே இருக்காரு ஜோசப். அவர் மட்டும் பொண்ணுங்களை யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவர் மேரி அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். நானும் அப்படி தான்.
A true man seeks accountability even if they have a chances to go. நானும் உங்களை சும்மாலாம் பார்க்கல, அப்புறம் உங்களோட லைஃப் லாங் போகணும்னு தோணுச்சு. ஸோ பிடிச்சிருந்தா வில் கோ அவுட் ஃபார் அ கப் ஆஃப் காஃபி, இல்லைனா ஜூஸ் ஆகுது குடிக்க போகலாம். என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு இந்த கட்டளை வாரத்தில் நம்ம பார்க்கிற பாவம், விபச்சாரம் செய்யாதே, மோக பாவம் செய்யாதே. சின்ன வயசுலேருந்து இந்த கட்டளையை பற்றி பேசும் பொழுதும் சரி, தியானிக்கும் பொழுதும் சரி, என் மனசுல தோன்ற ஒரு விஷயம்னா, நம்மளாம் விபச்சாரம் செய்யறதில்ல, நம்மளாம் விபச்சாரம் செய்ய போறதும் இல்லை, அது நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் விபச்சாரம் செய்யறது இல்லை, அப்படிதான் நான் சின்ன வயசுல நிறைய நினைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னா, விபச்சாரம் அப்படின்னு சொன்னாலே திருமணத்துக்கு புறம்பே இருக்கிற உறவுகளை தான் நம்ம விபச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திருமணமானவர்கள் அவங்களுடைய கணவன் மனைவி அவர்களை தாண்டி மற்றவர்களோடு உறவு கொள்கிறதுக்கு பேர் தான் நம்ம விபச்சாரம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அப்போ இது செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றது, நம்ம யாரும் அப்படி செய்யறது இல்லையே. ஏன்னா நம்ம வீடுகள்லாம் அந்த மாதிரி யாரும் இல்லை, நம்ம அம்மா அப்பா. ஏன்னா நமக்கு இருக்கிற வட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள், சர்ச்சை சம்பந்தப்பட்டது. ஏன் மாதா தொலைக்காட்சி பார்க்குற நேயர்கள் கூட பெரும்பான்மையானவர்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, கோயிலுக்கு போறவங்க. நமக்கு இந்த மாதிரியான பாவங்கள்லாம் இருக்குமானா பெருசா நம்ம விபச்சார பாவத்துல எல்லாம் ஈடுபடுறது இல்லை. இருப்பாங்க ஒரு சில பேர் அப்படி இப்படின்னு தவறு செய்யறவர்கள் இருப்பாங்க, இது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா பெரும்பான்மையானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. இப்ப நல்ல கவனிங்க, இது விபச்சாரத்துக்கு பொருந்தது. ஓகே, இப்ப என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நம்ம படிக்கும் போது ரொம்ப அழகா சொல்றாரு. விபச்சாரம் என்கிற அந்த உறவு, தகாத உறவை ஒருத்தர் மேற்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒருவரை இச்சையின் பார்வையோடு பார்த்துட்டாலே அது என்னவாயிடுது, அது விபச்சாரத்துக்கு சமம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இதுல இருந்து யார் தப்பிக்க முடியும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம டிவி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. இப்போ இல்லை நிறைய யங்ஸ்டர்ஸ் டிவி பார்க்குறது இல்லை, ஜென்சி எல்லாம் நம்ம செல்ஃபோனில் தான் பார்க்குறோம். ஆனால் டிவி பார்க்குறோமோ, செல்ஃபோன் பார்க்குறோமோ, நம்ம ஓடிடி பார்க்குறோமோ, நம்ம எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கோமோ பாருங்க, இந்த கண்களின் நிச்சயை தூண்டக்கூடிய காட்சிகள் திரும்ப 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 நம்ம கண்களுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. ஒரு காலத்துல ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்துல ஒரு கணவனும் மனைவியும் இணையிற ஒரு காட்சி, தாம்பத்திய உறவின் காட்சிகள் காட்டும் போது கூட கணவனும் மனைவியும் பக்கத்துல வருவாங்க, அதுக்கப்புறம் 2 ரோச்சாப்பு தட்டுற மாதிரியோ, இடி மின்னல் வர்ற மாதிரியோ அந்த மாதிரியான காட்சிகள் தான் காட்டுவாங்களே தவிர, இன்னைக்கு அடல்ட் மூவிலையோ ஒரு ப்ளூ ஃபில்ம்லையோ ஒரு காலத்துல இந்த ஆபாச படங்கள்ல இருக்கக்கூடிய காட்சிகளை போல மிக சர்வசாதாரணமாக இந்த ஆபாச காட்சிகள்லாம் இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாகவும் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் மூலமாகவும் நமக்கு ரொம்ப எளிதா, நம்ம எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த இச்சையை தூண்டக்கூடிய காட்சிகள் பாடல்கள்லயும் சரி, படங்கள்லயும் சரி, சாதாரண இந்த நம்ம வீட்டுல சீரியல்ஸ் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சீரியல்ஸ்லையும் சரி, இந்த சிந்தனையும் இந்த கருத்துக்களும் இந்த இமேஜை பார்த்து இது வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது பரிசுத்தமான கண்ணோட்டத்தோட நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துட முடியுமா? அதுல ஒரு சிலருக்கு என்ன நினைப்பு அப்படின்னு சொன்னா, நேரடியா ஒருத்தரை பார்த்து இச்சை கொண்டாதான் அது தப்பு, டிவியில பார்த்து செல்போன்ல பார்த்து இச்சை கொண்டா அது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க பார்த்து தவறான ஆசைக்கு இடம் கொடுத்தாலும் அது பாவம் தான், பாவம் தான், பாவம் தான், அதுவும் பாவம் தான். அப்போ ஒரு டிவியில இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் நடிகையை பார்த்து நான் தப்பான எண்ணம் வச்சிருக்கிறாங்க, இச்சையின் கண்ணோட்டத்தோட அவங்கள பார்க்குறேன், அவங்கள ஒரு மாதிரி நிர்வாணிப்படுத்தி பார்க்குறேன் அப்படின்னா அது விபச்சாரம் தான். வர்ச்சுவல் விபச்சாரம் சொல்லிக்கலாம், ஆனா அதுவும் விபச்சாரம் தான் இல்லையா? ஸோ ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த கண்களோட பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய சிந்தனையிலையும் உங்களுடைய பார்வையிலையும் ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும். அழகா இருக்க காரியங்களை ரசிக்கணும்னு பாருங்க, அது எப்படியாவது கவர்ந்துடணும் அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இது முதலாவது. ரெண்டாவது, திருமண உறவு அப்படின்றதே ரொம்ப பரிசுத்தமான ஒரு உறவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருக்கும் திருச்சபைக்கும் இருக்கிற உறவை போல கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. எப்படி? இயேசு கிறிஸ்துநாதருக்கும்
திருச்சபைக்கும் இருக்கிற உறவு போல கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு இருக்கணும். ஒருவர் மற்றவருக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற அளவுக்கு ஒருத்தர் மற்றவரை அன்பு செய்யணும். அவங்களுக்காக சாகிறதுக்கு கூட தயாரா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு தவிர அவங்கள யூஸ் பண்ணிக்கங்க, அவங்களுடைய உடலை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கங்க, உங்களுக்கு தேவைக்காக பயன்படுத்திக்கங்கன்னு ஆண்டவர் ஒருபோதும் சொல்லலை. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளுடைய திருமண உறவுகளில் நமக்கு பரிசுத்தம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு நாம் பதில் தேட வேண்டியிருக்குது. இது ரெண்டாவது. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், இந்த விபச்சாரம்ன்றது எல்லாரையும் நாசம் செய்யும். யாரெல்லாம் இது இன்வால்வா இருக்காங்க அவங்கள நாசம் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்க்கிறோம். ஆமா, இட் வில் டிஸ்ட்ராய், அது நாசம் செய்து விடும். விபச்சாரத்தினால யாருக்கும் நல்லது நடக்கிறது கிடையாது. அதாவது ஒரு சில காரியங்கள் வந்து இன்ட்ரென்சிக்கலி ராங் அப்படின்னு கத்தோலிக்க திருச்சபை சொல்லி கொடுக்குது. ஒரு சில காரியங்கள் வந்து எந்த நிலைமையில யார் செய்தாலும் அது தவறு தான். இவங்க செஞ்சா கரெக்ட், அவங்க செஞ்சா கரெக்ட், இந்த நிலைமையில செஞ்சா இந்த சூழல் அப்படிலாம் கிடையாது. விபச்சாரம் என்பது எல்லா சூழல்களிலும் பாவம் தான், எல்லா சூழல்களிலும் தவறு தான். ஏன்னா அதில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும், இன்னும் சொல்ல போனா அந்த ஈடுபடுறவங்களை மட்டும் இல்லாம அந்த அவர்கள் ஈடுபடுகிற அந்த குடும்ப மொத்தத்தையும் அதை நாசம் செய்யக்கூடிய ஒரு நாசினியாக அது விளங்குகின்றது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய சிந்தனையில கூட நம்ம யாருக்கூடையும் இந்த தகாத உறவுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த மோக பாவங்கள், இச்சையின் பாவங்களை குறித்து பேசும்போது மட்டும் ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா, அந்த மாதிரி சிந்தனை வந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க அப்படிங்கிறாரு. ஃப்ளீ அப்படிங்கிறாரு. ஓடிடுங்க, எஸ்கேப் ஆயிடுங்க, ஓடிடுங்க, அங்க நிக்காதீங்க. அந்த இடத்துல நீங்க நின்னாலே பிரச்சனை தான்ற ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு வெளிப்படுத்துறாரு. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற இடங்களிலும் நின்று போராடுங்க, சண்டை போடுங்க, யுத்தம் செய்யுங்க, யுத்த காலத்துல நில்லுங்க, நீங்க போர்க்களத்தில் நின்னா போது நான் உங்களுக்கு வெற்றி தருவேன்னு சொன்னவர், இந்த மோகப்பாவ ரீதியான செயல்கள் வரும் பொழுது மட்டும் அந்த இடத்துல நிக்காதீங்க, ஓடிடுங்கன்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இயல்புலேயே நம்மளுடைய ஊன் இயல்புன்னு சொல்றோம் இல்லையா, மாமிச இயல்புன்னு, பழைய வார்த்தை மாமிசம், புதிய வார்த்தை ஊன் இயல்பு. இந்த ஊன் இயல்புலேயே இந்த பாவம் செய்யறதுக்கான தூண்டுதல் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். புனித அகஸ்தினார் தான் இதை வந்து என்ன சொல்வாருன்னா, ஆங்கிலத்துல கான்கியூபிசன்ஸ், அதாவது பாவ இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லாட்டி பாவக்கரை. அதாவது திருமுழுக்கு பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜன்ம பாவத்தினுடைய விளைவுகளையும் ஜன்ம பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுறோம். ஆனா திருமுழுக்கு அப்புறமேலும் ஜன்ம பாவத்திலிருந்து நம்ம கழுவப்பட்ட பிறகும் பாவக்கரை அப்படின்னு ஒரு சின்னது இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, மேலும் மேலும் பாவம் செய்யறதுக்கு நம்மள தூண்டும். அப்ப அகஸ்தினார் வந்து ட்ரிபிள் கான்கியூபிசன்ஸ், 3 விஷயங்களை குறித்து அவர் சொல்றாரு. இது எங்க இருந்து அவர் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, 1 யோவான் 2:16. 1 யோவான், அதாவது யோவான் எழுதின 1வது திருமுகம், அதுல 2வது அதிகாரம் 16வது வசனத்துல அவர் அந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு இந்த விஷயத்த சொல்றாரு. அந்த வசனத்துல என்ன இருக்கு, உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தை கடவுளிடமிருந்து வருவன அல்ல, உலகினின்றே வருகின்றன அப்படின்றது யோவான் எழுதுறார். என்னது? உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. இது 3 கடவுள் நம்மளை படைக்கும் போது கடவுள் நம்ம சிஸ்டத்துக்குள்ள வச்சு படைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இந்த இளைஞர்கள் இந்த மாதிரியான மோக பாவங்கள்ல ஈடுபடும் பொழுது, கொஞ்சம் தப்பான வழிகளில் போகும்போது பெரியவங்க ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க, வாலிப வயசுல இதெல்லாம் சகஜம் தானே, வாலிப வயசுல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. அது எந்த அடிப்படையில் பேசுறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க, மனிதன் அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள இந்த இச்சையை வந்து கடவுள் வச்சு அமைச்சிட்டாரு, கடவுள் மனுஷன் இப்படிதான் படைச்சாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, கடவுள் நம்மள அப்படி படிக்கல. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, அதாவது பெருமை, இது 3ஐயும் கடவுள் நம்ம சிஸ்டத்துல வச்சு படைக்கல. நம்ம இதை இந்த உலகத்துக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வசனம் நமக்கு தெளிவா எடுத்து என்பது. அப்ப அகஸ்தினார் சொல்றாரு, நம்மளுடைய ஆதி பெற்றோர் நம்மளுடைய தொடக்க காலத்துல நம்மளுடைய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததுனால இந்த பாவ இயல்பு நமக்குள்ள வந்துருச்சு, அது அப்படியே தங்கிருச்சு. அந்த பாவ இயல்பு உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த விஷயத்துல மனுஷன் ரொம்ப வீக்கா இருக்கிறான், ரொம்ப பலவீனமா இருக்கிறான், இதுல இருந்து வெளில தப்பிக்க முடியாம மனுஷன் கஷ்டப்படுறான். அப்போ உடல் ரீதியான ஆசைகள் இந்த 3 விஷயம், உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை,
பெருமை, வாழ்வின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, செல்வ செருக்கு அப்படின்லாம் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். இந்த 3 விஷயங்களும் ஒரு மனுஷனை வந்து அழிவு கட்டு சொல்லும். அப்ப இதுல இருந்து வெளியில வரணும்னா உலகத்திலேருந்து வெளியில வரணும். உலகத்திலேருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்? யோவான் எழுதின செய்தி 17வது அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றதை பார்க்கிறோம். நான் இந்த உலகத்தை சார்ந்தவனா இல்லாததை போல அவர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவருடைய சீடர்களை பத்தி பேசுறார். 17வது அந்த அதிகாரம், யோவான் 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய சீடர்களை பத்தி பேசும்போது இயேசுநாதர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை சார்ந்தவனா இல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. 17வது வசனத்துல உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியவர்களும் அது வார்த்தையே உண்மை அப்படின்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சீடர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவங்க இல்லை, ஆனா உலகத்துல சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 3 விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா, அதை இவங்க இது வெளியில எடுக்கணும்னு என்ன பண்ணணும்? உமது வார்த்தையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கணும். வசனத்தினால, ஆண்டவருடைய இறை வார்த்தைனால. அப்ப ஆண்டவருடைய இறை வார்த்தை உள்ள வரும் பொழுது இந்த 3 இயல்புகள் நம்மளை விட்டு வெளியில போகும். அது வரைக்கும் நம்மளால இந்த சிந்தனை வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம அடிமையா மாறிடும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோகப்பாவ சிந்தனை வருதா, அந்த இடத்த விட்டு ஓடிடு. நின்று சண்டை போடணும்னு ட்ரை பண்ணாத. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படியாவது நம்ம அதுல இருந்து எஸ்கேப் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாதீங்க, ஓடிடுங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரியான மோகப்பாவ சிந்தனைகள் வரும்பொழுது அதே இடத்துல இருந்தால் கண்டிப்பா அந்த பாவத்துல விழுந்துடுறோம். ஆனா அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டோம், வேற ஏதாவது வேலையில பிஸி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மோகப்பாவம் வந்து எங்களை பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் வருது, அந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க, அந்த ஓடிடுங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அது வேற வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆக்கிக்கிட்டீங்கன்னா அந்த பாவத்துல இருந்து நம்ம எளிதாக தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா அது நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வு எது? இறை வார்த்தை. இறை வார்த்தையினால நம்மளை நிரப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா. ஏன்னா யோவான் எழுதின செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனத்துல பார்க்கிறோம், வாழ்வு தருவது தூய ஆவியே, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனுடல் ஒன்றுக்கும் உதவாது. அப்ப இந்த உடம்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஊனுடல் ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இது வந்து பழைய திருவிவிலியத்துல பார்த்தோம். இப்போ புதிய இந்த கொஞ்சமா இப்ப ரீசெண்டா கரெக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த அதுல கரெக்ஷன்ல நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வும் ஆவியுமாக இருக்கின்றன. அப்ப இறை வார்த்தை நமக்குள்ள இருந்தா அதுதான் நமக்கு வாழ்வு, அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. இது ரெண்டும் நமக்குள்ள இருந்தா நம்மளால ஈஸியா இந்த மோகம், இந்த 3 விஷயங்கள், உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, 3த்துல இருந்து வெளில வந்துடும். நல்ல கவனிங்க, இந்த விபச்சாரம் அப்படின்ற பாவத்துல இது 3மே இன்வால்வ்டா இருக்கு. 3மே அதுல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா விபச்சார பாவத்துல பாத்தீங்கன்னா நிறைய செல்வம், நிறைய பணம் வேஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உண்டாயிடும். அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க வந்து இந்த விபச்சாரன்ற பாவம் அவங்களை நாசம் பண்ணிடும். அடுத்ததாக உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, இதெல்லாம் இல்லாம என்ன விபச்சாரம்? ஆக இந்த 3 பாவங்களும் சேர்ந்து வருகிற ஒரு பாவமாக இந்த விபச்சாரம் இருக்குது. அதனால இதை வச்சு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சோதனை வந்து விட்டு ஓடிடணும். கடைசியாக பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் 8:11 பார்க்கிறோம், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? உள்ளபடியே மன்னிக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இவ கையும் மையமாக பிடிபட்டாள், இவ வந்து மாட்டிக்கிட்டான், கண்ணால பார்த்தோம், இவளை கல்லால் அடிச்சு கொல்லணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்யாதவன் முதல்ல கல்லால் அடி. ஏன்னா சிந்தனையில பாவம் செய்யாதவன் எவனா இருக்கானா அப்படி இருந்தீங்கன்னா கல்லால் அடின்னு சொல்றாரு. மற்றவங்க கிட்ட எப்படி சொன்னாருன்னா, அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுகிட்ட கூட மா போ, இனி பாவம் செய்யாதன்னு தான் சொல்றேன். இது வரைக்கும் இருந்ததா? பிரச்சனை இல்லை, ஆண்டவர் மன்னிக்கிறார். இனி இந்த பாவத்தை செய்யாது, இனி இந்த பாவத்தை செய்யாது. பரிசுத்தமான சிந்தனைகளோடு, பரிசுத்தமான பார்வைகளோடு, பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருக்கிற பொழுது, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்க. அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த விபச்சாரம் முகபாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றவர்களாக, ஆண்ட உகுந்த பிள்ளைகளாக வாழ உங்களை வாழ்த்துக்கிறேன். God bless you.